சிஎஸ்கேயோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் பயங்கர ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ் வச்சுருக்கோம், டெத்தில் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை, நேத்தன் அலி இன்ஜூர் ஆனனால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி. ஆனால் 3 ஓவருக்கு நீங்கள் 50 ரன் கொடுத்தீங்கன்னா பவர் பிளேயில் என்ன ஸ்ட்ராங்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஸ்ட்ராங்குன்னு சொன்ன பவர் பிளேவே இந்த நிலைமைன்னா டெத்தை பற்றி நான் பேசவே விரும்பலை. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது பாருங்கள் மிடில் ஓவர்ஸு. இதில் விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லை. நூர் அகமது மட்டுமாவது அந்த வேலையை பண்ணுவார்னு நினச்சேன். பட் அவருமே வந்து இந்த சஹால் குல்தீப் மாதிரி இந்தியன் கண்டிஷன்ஸில் விக்கெட் டேக்கிங் எப்படி போடணுமோ அப்படி பண்ண மாட்டேங்கிறாரு. ரப்புன்னு பாடிக்கு போட்டு கண்டெயின் பண்ண பார்க்குறாரு, டிஃபென்சிவாக போகிறாரு, அவுட் சைட் லைன்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மிடில் ஓவர்ஸ்லேயுமே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக 10 ரன் ரேட்டுக்கு ஆடுறாங்க ஆப்போசிஷன். ஸோ மிடில் ஓவர்ஸ்லேயுமே வீக்கு. என்னடா சொல்கிற, பவர் பிளே மிடில் டெத்து எல்லாத்துலேயுமே வீக்குன்னா எப்படா பவுலிங் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா போடவே முடியாது. ப்ராக்டிஸில் நெட்ஸில் மட்டும்தான் நல்லா போட முடியும்னு நினைக்கிறேன். ஆப்போசிஷன் எல்லாருமே இந்த பவுலிங்கை பார்த்து எப்படா இவங்க கூட விளாட்லான்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அடுத்து வெயிட் பண்ணிட்டுருக்கான் சின்னசாமியில் ஆர்சிபி. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து சண்டே தான் பார்க்கணும்.